எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் இனிய பிற்பகல் வணக்கம். இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் சங்கீதா. நேயர்களே, இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில மன அழுத்தம், மன உளைச்சல் இதை பத்தின சந்தேகங்களுக்கு விளக்கம் தர நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காரு புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையின் மனநல மருத்துவர் டாக்டர் கே பாலன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ டாக்டர், ஃபஸ்ட்டாக இன்னைக்கு வந்து நம்ம இந்த மன அழுத்தம், மன உளைச்சல் இதை பற்றி தான் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஒரே டென்ஷனாக இருக்குது, டிப்ரெஷன், ப்ரெஷர் இப்படிங்கிறது எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டாக நீங்கள் சொல்லுங்கள், இந்த மன அழுத்தம் அப்படின்னா என்ன, அது எப்படி வந்து உருவாகுது? மன அழுத்தம் காமன் டேர்மாக நம்ம ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நார்மலாகவும் எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த நார்மல் ஸ்ட்ரெஸ் என்ன அப்படின்னா, நம்மளோட அன்றாட சவால்கள், பணிகள், அலுவலகங்களில் செய்கிறதுக்காக நம்மளை ஏக்கி கொண்டிருக்கிற காரணமாக இருக்குது, அதுதான் ஸ்ட்ரெஸ். அப்நார்மல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நாம் எதிர்பாராத விதமாக சடனாக நாம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள், சவால்கள். அது ஷார்ட் டேர்மாகவும் இருக்கலாம், இல்லை லாங் டேர்மாகவும் இருக்கலாம். சில பேருக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் சில மாதங்கள், சில வாரங்கள், சில வருடங்களாகவே கண்டினியூ ஆகி கொண்டு இருக்கும். அந்த மாதிரி அப்நார்மல் ஸ்ட்ரெஸ் ஏற்படும் போது நம்மளோட மூளை நரம்பு செயல்பாடுகள், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், நியூரோ எண்டோக்ரைன் சிஸ்டம், அதே மாதிரி உடலில் நியூரோ டிரான்ஸ்மிட்டரில் நீண்ட நாள் மாற்றங்கள் ஏற்படும். அது வந்து உடல்லையும் மனதையும் பெரிதளவில் மாற்றங்கள் உண்டு பண்ணி சில அறிகுறிகளை வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். அதைத்தான் அப்நார்மல் ஸ்ட்ரெஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே ஓகே டாக்டர். இப்போ வந்து இந்த மன உளைச்சல் அப்புறம் மன அழுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ ரெண்டுமே ஒன்று தானே? இது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் ஏதாவது இருக்கா? மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி மிதமான ஒரு பிரச்சனை. அதுக்கு சுற்றுப்புற சூழ்நிலை, அதிலிருந்து எழக்கூடிய பிரச்சனைகள், நமக்கு உண்டான அதற்குடைய சமாளிக்க இல்லை அதை கையாளக்கூடிய திறனுக்கும் ரெண்டுக்கும் உள்ள இன்ட்ராக்ஷன், அதுதான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை தீர்மானிக்குது. மனச்சோர்வு, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, மனப்பதட்டம் அப்படிங்கிறது இதற்கு அடுத்த கட்டம். ஓகே ஓகே டாக்டர். இந்த மன அழுத்தம் நீண்ட நாளாக இருக்கும்போது அது வந்து பேலன்ஸ் டுவர்ட்ஸ் நெகட்டிவ் சைடு போகும்போது, அதை கையாளுற விதத்தில் அந்த நபர் எடுத்துக்கொள்கிற முயற்சி, அவரோட உடல் இயக்கம், மன பாதிப்புகள் இதெல்லாமே அதிகமாகும்போது, அது வந்து நெகட்டிவாக போய் முடியும் போது இதை விட மன அழுத்தத்தை வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி மனச்சோர்வாகவும் மனப்பதட்டமாகவும் வெளிப்பட ஆரம்பிக்கும். அது வந்து ஒரு டிஸார்டர். ஓகே ஓகே டாக்டர். அப்போ இந்த மன அழுத்தம்ன்றது வேற, மன உளைச்சல் அப்படிங்கிறது வேற தான் இல்லையா? சரி, ஓகே டாக்டர். இப்போ வந்து ஒருத்தவங்க மன அழுத்தத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ரெண்டு விதமாக ஒருத்தருக்கு வெளிப்படும். அதற்கு உண்டான காரணங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா, தனிப்பட்ட காரணங்கள், அந்த நபருடைய தனிப்பட்ட காரணங்கள், சில விஷயங்களை மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ள முடியாமல் தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அந்த ப்ராப்ளத்தினால நீண்ட நாள் மன உளைச்சலுக்கு ஆளாகிறது. அதுக்கப்புறம் குடும்ப காரணங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் பிஃபோர் மேரேஜ், அடலசன் பீரியட்னு எடுத்துக்கிட்டோம்னா பெரும்பாலான முக்கியமான காரணங்கள் ரெண்டாக தான் இருக்குது. ஒன்று வந்து ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், இன்னொன்று வந்து அகடமிக் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ். ஓகே. எஜுகேஷன், அகடமிக் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ் இந்த காலத்தில் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து கிராஜுவலாக ஸ்டார்ட் ஆகி இட் கோஸ் அப் டு யூஜி கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் ஒரு பெரிய சவாலாகத்தான் இருக்குது. இந்த பீரியடில் அவங்களுக்கு வந்து பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன், ஓய்வு நேரம் அப்படிங்கிறதையே வந்து கம்ப்ளீட்டாக இல்லாமல் ஆக்கக்கூடிய அளவுக்கு இந்த கல்வி வந்து இப்போ மாறுபட்டு இருக்குது. எஸ்பெஷலி 9th ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட். இந்த 9th ஸ்டாண்டர்ட் என்டர் ஆரம்பித்து 12th ஸ்டாண்டர்ட் முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து இந்த ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறதே கம்ப்ளீட்டாக இல்லாமல் தான் இருக்குது. அதனால் ரிலாக்ஸேஷனுங்கிற பேரில் ஃபால்ட்டியான சில ரிலாக்ஸேஷனுக்கு போயிடுறாங்க. நெகட்டிவ் வே ஆஃப் கோப்பிங் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்குள்ள நிறையா மாற்றங்கள் ஏற்படுது. இது இன்றைய காலகட்டத்தில் பரவலாக காணப்படுது. ஆஃப்டர் செட்டில்மெண்ட், அடலசன் பீரியடை கடந்த பிறகு வேலை காரணங்கள், பணிச்சுமை காரணங்கள், குடும்ப பிரச்சனைகள், குடும்பத்திலிருந்து ஏற்படும் மன அழுத்தம், சவால்கள், பிரச்சனைகள், இதுவும் ஒரு முக்கிய காரணமாக அமையுது. ஸோ வாழ்க்கை முழுவதுமே ஏதாவது ஒரு ரூபத்தில்
நாம் எல்லாருமே வந்து ஒரு பிரச்சனையை எதிர்கொண்டுக்கிட்டு இருக்கிறோம். அதை நம்ம எதிர்கொள்கிற விதம் தான் சில சமயம் ஸ்ட்ரெஸ்ஸாக வெளிப்பட ஆரம்பிக்குது. ஓகே டாக்டர், இப்போ அவங்க வந்து ரொம்ப சிவியரான மன அழுத்தத்தில் இருக்காங்க என்னும்போது அவங்களோட சிம்டம்ஸ்லாம் என்னவா இருக்கு சார்? என்னென்னலாம் மாதிரியான அறிகுறிகள்? உடல் ரீதியான பாதிப்புகள், மன ரீதியான பாதிப்புகள் ரெண்டுன்னு எடுத்துக்கலாம். ஓகே டாக்டர். உடல் ரீதியான பாதிப்புகள்ங்கிறது ஒட்டுமொத்த உடலையுமே பாதிக்க ஆரம்பிக்கும். ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் அப்படிங்கிறது குறிப்பாக அது 2 சிஸ்டத்தில் அதிகமாக தொந்தரவுகளை வெளிப்படுத்தும். ஒன்று இந்த நெஞ்சு பகுதி, இன்னொன்று வயிற்று பகுதி. ஸோ கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், இருதயம் மற்றும் அந்த இரத்த ஓட்ட சிஸ்டத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். படபடப்பு, பதட்டம், நெஞ்சு வலி, வியர்ப்பு, அதே மாதிரி சுவாச மண்டலத்திலையும் நிறைய மாற்றங்கள் உண்டாக்கும். மூச்சு அழுத்தம், அடைப்பது போன்ற ஒரு உணர்வு, மூச்சு விடுவதில் சிரமம், ஏதோ தொண்டையில் அடைப்பது போன்ற ஒரு உணர்வு, இதெல்லாமே ஏற்படும். பெருமூச்சு அடிக்கடி விட்டுக்கிட்டே இருக்கிறது, மூச்சு விடுவதே வந்து ஒரு லெபோரியஸ் ப்ராசஸ், அதை கான்ஸ்டண்ட்டாக உணர்ந்துக்கிட்டு இருக்கிறது. இந்த மாதிரியான தசை இறுக்கங்கள் பொதுவாக உடல் முழுவதுமே வந்து ஒரு இறுகிய நிலையில் காணப்பட்டு அது வந்து அவங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு பாகத்தில் வலி ஏற்பட்டு கொண்டுக்கிட்டே இருக்கும், வலியை உணர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு காரணம் முக்கியமானது என்னென்னா அந்த ரிலாக்ஸேஷனை உணராமலே இருக்கிறது. அடுத்தது இம்பார்ட்டன்ட் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகிறது வந்து வயிறு சம்மந்தப்பட்டது. செரிமான கோளாறுகள், புளித்த ஏப்பம் மாதிரி வர்றது, பசியின்மை, அதே மாதிரி மோஷன் அடிக்கடி போதல், இல்லை கான்ஸ்டிபேஷனாக இருக்கிறது. எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தாச்சு, இது எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு வயிற்று கோளாறு இருப்பது போன்ற ஒரு உணர்வு, அதைத்தான் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு காமனாக பேச்சு வழக்கில் நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த இரிட்டேஷனுங்கிறது பவலில் இல்லை, அந்த இரிட்டேஷனுங்கிறது மனதில் உள்ள இரிட்டேஷன் செரிமான கோளாறு ரீதியாக வெளிப்பட ஆரம்பிக்கிறது தான் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது மஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டம், தசை இறுக்கம் காணப்படுறது, அதை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன். அதே மாதிரி இந்த எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டத்துலேயும் நிறையா மாறுதல், அடிக்கடி சிறுநீர் கழித்தல், சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல் ஏற்படுதல், அதே மாதிரி செக்ஷுவல் சேஞ்சஸ் ஏற்படும். யூஸ்வலாக அந்த வயது ஒரு 35-40 ஏற்படுறவங்களுக்கு அந்த செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட்டு, அந்த ஈடுபாடு, இதெல்லாமே க்ரானிக் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்களுக்கு நாளடைவில் அதிகமாக ஸ்ட்ரெஸ் அக்குமுலேட் ஆகும்போது அந்த செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் டிக்ளைன் குறைய ஆரம்பிக்கும், பரஸ்பரம் குறைய ஆரம்பிக்கும், ஆணுக்கும் குறைய ஆரம்பிக்கும், பெண்ணுக்கும் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி மாத விலக்கு ஏற்படுற காலத்தில் இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்களுக்கு அந்த டைமில் அதிகமான உடல் உபாதைகள் மற்றும் மன ரீதியான அந்த டென்ஷன், படபடப்பு, பதட்டம், கோபம், எரிச்சல், தூக்கமின்மை, இதெல்லாமே அதிகமாக காணப்படும். இது எல்லாமே ஸ்ட்ரெஸ் சார்ந்த உடல் பிரச்சனைகள். உடலில் எந்த பாகத்தில் வேணாலும் ஸ்ட்ரெஸ்ஸு அதனோட தாக்கத்தை வெளிப்படுத்தக்கூடும். சில பேருக்கு அரிப்பாகவும், ஆல்ரெடி ஸ்கின் பிரச்சனை, சோரியாசிஸ் இருக்கிறவங்க, சில அலர்ஜிக் ஸ்கின் ரியாக்ஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஸ்கின் பிரச்சனைகளும் அதிக அளவில் வெளிப்பட ஆரம்பிக்கும் இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாகும்போது. ஸோ அதைத்தான் நம்ம சைக்கோசோமேட்டிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சைக்கோனா மன ரீதியானது, சொமேட்டிக்னா உடல் ரீதியானது. சில உடல் ரீதியான பிரச்சனைகள் மன அழுத்தத்தின் காரணமாக அதிகமாக, எஸ்பெஷலி பெயின் ரியாக்ஷன், பெயின் உணர்தல், வலி உணர்தல்ங்கிறது வழக்கத்தை விட அதிகமாக வலியாக காணப்படும். அதுதான் வந்து தலைவலி, ஒரு இறுக்கமாக காணப்படுதல். அதுக்கப்புறம் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிறது. தூக்கம் கம்ப்ளீட்டாக இல்லைன்னாலும் ஏதோ அறகுறையான ஒரு தூக்கமாக இருக்குது, ஆழ்ந்த தூக்கம் இல்லை, சிந்தனையாக ஓடிக்கிட்டே இருக்குது. தூங்கி எழுந்தால் ஒரு புத்துணர்ச்சியே இல்லை, ரீல் ஓடின மாதிரியே இருக்குது. அன்றாட நிகழ்வுகள் வந்து என்னோட தூக்கத்தில் கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே இருக்குது, ஒரு புத்துணர்ச்சியற்ற தூக்கம். இதெல்லாமே முக்கியமான அறிகுறிகள். மன ரீதியான வெளிப்பாடு அப்படிங்கிறப்போ ஒரு பரபரப்போடு காணப்படுதல், கோபம், டென்ஷன், சின்ன விஷயத்துக்கும் கோபப்படுறது, சில வேலைகளை ஞாபக மறதி போல் காணப்படுவது, அது ரொம்ப ஒரு முக்கியமான அறிகுறி. கிரானிக் ஸ்ட்ரெஸ் ஏற்படும் போது பல்வேறு விஷயங்களை போட்டு மனசில் குழப்பும் போதோ, இல்லை ஒரே விஷயத்தையே திரும்ப திரும்ப அது இன்றைக்கி முடிஞ்சிடும் நாளைக்கு முடிஞ்சிடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புலேயே காலத்தை தள்ளி அது கொடுக்குற ஏமாற்றத்தை கண்டினியூஸாக சந்திக்கும் போது ஸ்ட்ரெஸ் அதிகமாகி ஞாபக மறதி குறைவாக வெளிப்படும். அது உண்மையான ஞாபக மறதி குறைவு இல்லை, கவனச்சிதறல், கவனக்குறைவுனால் ஏற்படுற ஞாபக மறதி. ஒரு விஷயத்த பிளான் பண்ணியிருப்போம், இல்லை சொல்லியிருப்பாங்க, அதை கடந்து போயிருப்போம். நம்ம ஐயோ அவங்க இன்னொருத்தர் வந்து சொன்ன பிறகு தான் ஆமாம் நீங்கள் சொன்னீங்கல்ல அப்படின்ட்டு ரெக்கலெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கவனச்சிதறல், கவனக்குறைவுனால வேற ஒரு விஷயத்தில் ஆழ்ந்த ஒரு திங்கிங் இருக்கிறதுனால நடைமுறையில் உள்ளது ரிஜிஸ்டர் ஆகாமல் அது வந்து ஞாபக மறதியாக வெளிப்படும். அது ஞாபக மறதி நோய் அல்ல, அது வந்து
டெம்பரவரியாக ஏற்படுற ஒரு ஞாபக மறதி குறைவு, ரிவர்ஸ் ஆகக்கூடியது. அனைத்துமே இந்த ஸ்ட்ரெஸ் குறைஞ்சி நாம் அதற்குண்டான ஓவர் கம்மிங் ஸ்டெப்ஸ் பாசிட்டிவான வழியில் எடுத்தோம் அப்படின்னா இந்த சிம்டம்ஸ் எல்லாமே ரிவர்ஸ் ஆகி வரும். ஓகே ஓகே டாக்டர். இப்போ வந்து ஒருத்தர் ரொம்ப நாளாக ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் ஒரு மன இறுக்கத்தில் இருக்காரு அப்படின்னா அதனோட விளைவுகள்லாம் என்னவா இருக்கும்? அவங்களோட நம்ம சுற்றி இருக்கிறவங்கள ஆமாம், முதல்ல சொன்ன மாதிரி அது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய மாற்றங்களை உண்டாக்குது. இதனோட தாக்கத்தை குடும்பத்துலேயும் பார்ப்பாங்க, வேலை செய்கிற இடத்துலையும் பார்ப்பாங்க, அவங்களோட நட்பு வட்டாரத்துலேயும் பார்ப்பாங்க. அதனோட ஏற்படுற மாற்றத்தில் அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால ஒர்க்கில் உள்ள ஈடுபாடு, இன்ட்ரெஸ்ட்டு, ஒர்க் அவுட்புட் இதெல்லாம் குறையும். குறிப்பாக சொல்ல போனோம்னா ஒரு சாதாரண சின்ன வேலையை அதற்கு முன்னால் எளிதாக செய்துட்டு டக்குன்னு முடிச்சிருவோம். பட் இப்போ வந்து அதுவே வந்து ஒரு பெரிய மலைப்பாக தோண ஆரம்பிக்கும். இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸோட ஒரு முக்கியமான அறிகுறி தான். மனச்சோர்வுலேயும் இந்த அறிகுறி தெரியும். இதற்கு முன்னால் நான் இந்த வேலையெல்லாம் சாதாரணமாக செஞ்சேன், இப்போ இந்த வேலையெல்லாம் செய்யணும்னாலே எனக்கு ஒரு இன்வால்மெண்ட் வரமாட்டேங்குது, மலைப்பாக இருக்குது, பயமாக இருக்குது, என்னையால் முடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணும். இப்போ வந்து குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய இந்த ஸ்ட்ரெஸ் இது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்க எப்படி வந்து பிஹேவ் பண்ணுவாங்க டாக்டர்? குறிப்பாக 1ஆவது வகுப்பு முதல் 8ஆவது வகுப்பு வரை படிக்கின்ற குழந்தைகள் வந்து வளர்ச்சி பருவத்தில் உள்ள குழந்தைகள். அவங்களுக்கு அந்த பொறுப்புகள், சவால்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் எங்கேருந்துமே அவ்வளவா இருக்காது. பட் இப்போ நம்மளோட நடைமுறை வாழ்க்கையில் ஏற்படுற நடைமுறை மாற்றங்கள்னால கல்வி நிலையங்கள், கல்வி முறைகள்னால நிறைய அழுத்தத்தை எதிர்கொள்கிறாங்க. எஸ்பெஷலி காலையிலே பேரண்ட்ஸ் வந்து அவங்கள வந்து ரொம்ப இது பண்றாங்க இல்லையா? ஸோ இது வந்து முடிக்கணும், அந்த டைம்ல முடிக்கணும், சீக்கிரம் காலையில எழுந்துரு, இல்லைன்னா வந்து நைட்டு ரொம்ப நேரம் படிக்கிறது, நைட்டு அதிக நேரம் கண் விழித்துட்டு காலையிலையும் சீக்கிரமா ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்ட்டு எழுப்பி விடுறது. அதனால அன்றாட வேலைகளை அப்பப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக பிளான் பண்ணி செய்யும்போது அந்த பிள்ளைங்களுக்கு எளிதாகுது. அடுத்தது 2வது அவங்களுக்கு உண்மையான ஒரு ரிலாக்ஸேஷன் டைம் அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுக்கணும். உண்மையான ஒரு 100% ரிலாக்ஸேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னா சிறு குழந்தைகளுக்கு அவங்களோட ஒற்றை வயது பிள்ளைங்களோட சேர்ந்து விளையாடுறது தான், ஒத்த வயது பிள்ளைங்களோட. பட் அதற்கான வாய்ப்புகள் குறைந்துக்கிட்டே வர்றதுனால அதை வந்து பள்ளிகள்லையும் அதை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கணும். அட்லீஸ்ட் 1 hour, கடைசி 1 hour அது வந்து பிளேயிங் டைமாக தான் இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டாண்டர்ட் வரைக்கும். அந்த மாதிரி ஏற்படுத்தணும். வீட்லேயும் அந்த சூழ்நிலையை மேக்சிமம் ஏற்படுத்தி கொடுக்கணும். அதை விட்டுட்டு இந்த ஃபால்ஸ் வே ஆஃப் ரெக்ரியேஷன், எஸ்பெஷலி எலக்ட்ரானிக் மீடியா, அந்த நியூஸ், இது டிவி சேனல்ஸ், செல்ஃபோன், இதன் மூலமாக கிடைக்கிற ரெக்ரியேஷனுங்கிறது ரியலாக ரிலாக்ஸேஷனை கொடுக்காது. அது வந்து ஒரு ஃபால்ஸான ரிலாக்ஸேஷன் தான் கிடைக்கும். அதன் மூலமாக மனதுக்கு 100% ஓய்வுக்கு வராது. ஓய்வு அப்படிங்கிறது அடுத்த வேலைக்கு தயாராகிறது. ஸோ இன்றைக்கி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் மன அழுத்தம் மற்றும் மன உளைச்சல் இதை பற்றின சந்தேகங்களுக்கு நமக்கு விளக்கம் தந்துட்டுருக்காரு புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையின் மனநல மருத்துவர் டாக்டர் கே பாலன் அவர்கள். நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய நேயர், ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க உங்களோட சந்தேகம் என்ன, யார் எங்கேருந்து பேசுறீங்க? கடலூர்ல ராஜலிங்கம். ஓகே சொல்லுங்க சார், உங்களோட டவுட் என்ன, டாக்டர் இருக்காங்க கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. இப்போ கனவு காண்றானா அதுலேயும் மன அழுத்தம் வருங்களா சார்? மன அழுத்தம் இருக்கும்போது தூக்கம் வந்து ஒரு ஆழ்நிலை தூக்கத்துக்கு சில பேரால் போக முடியாது. அந்த மாதிரி மன அழுத்தத்தில் இப்போ வந்து கனவு காணும் போது பாம்பு தொடுத்துற மாதிரியே கனவு காண்றான். அப்போ வந்து திரும்பி அந்த அந்த ஞாபகமே நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அப்போ அது மன அழுத்தம் உண்டு பண்ணுமான்னு கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை. மன அழுத்தத்தில் இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு மனப்பதட்டத்தை, அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடிய மாதிரியான கனவுகள் வெளிப்படும். அது ஒரு முக்கியமான அறிகுறி தான். மற்றபடி அந்த கனவு வர்றதுனால மன அழுத்தம் வர்றதில்லை. மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு தன்னை துரத்துவது போலவும், தான் செய்கிற காரியங்கள் நெகட்டிவாக முடிகிறது மாதிரியும், சக்ஸஸ் கிடைக்காத மாதிரியுமான கனவுகள் மனப்பதட்டத்தை அறிகுறிகள். இப்போ எக்ஸாம் எழுதும்போது பேப்பரை முடிக்காத மாதிரி, டைம் பத்தாத மாதிரி, அந்த மாதிரி ஆன்சர்லாம் தெரியுது ஆனால் எழுத முடியல, ஸ்பீடு வரல அப்படிங்கிற மாதிரியான கனவுகள் வரும். இது எல்லாமே ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறதோட வெளிப்பாடு தான் அது கனவாக வெளியாகுது.
சரிங்க சார். ஓகே. நன்றி மேம். நன்றி. நன்றி நன்றி. ஸோ டாக்டர் இப்போ வந்து அவர் கனவு இதை பற்றி சொன்னார் இல்லையா? ஸோ எனக்கும் கூடவே வந்து நிறைய இந்த கனவு, இந்த எக்ஸாம் கனவு தான் அந்த மாதிரி அதிகமாக வரும். எக்ஸாம் வந்து முடிக்காத மாதிரி, ஸோ டைம் ஆகிடுது எக்ஸாமுக்கு போகாத மாதிரி, அந்த மாதிரியான கனவுகளுக்கும் ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் தான் காரணமாக இருக்குமா? ஆமாம், கண்டிப்பாக இந்த பீரியடில், ஸ்டூடெண்ட் பீரியடில் இருக்கும்போது இந்த கனவு பெரும்பாலான பேருக்கு ஏற்படும். ஓகே. பரீட்சையில் எல்லாமே தெரியுது, ஆனால் ஆன்சரை எழுத முடியலை, இந்த மாதிரியா ஒரு ப்ரொலாங் ஆகிற மாதிரியான ஒரு கனவுகள் ஏற்படும். அது அண்டர்லையிங் ஸ்ட்ரெஸ்னால அந்த மாதிரி ஏற்படுது. ஓகே ஓகே டாக்டர். கனவுங்கிறது தூக்கத்தில் ஒரு நார்மல் ப்ராசஸும் கூட. எந்த விதமான கனவுகள் எந்த கண்டென்ட்டில் வேணாலும் ஏற்படலாம். பட் அடிக்கடி இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் எண்டு, ஒரு ஃபெயிலியர் ஆகிற மாதிரியான ஒரு ஈவெண்ட்டில் கனவு வந்து தூக்கத்தில் படபடப்பு, பதட்டம், எஸ்பெஷலி அதிகாலையில் ஏற்படுறதுங்கிறது இந்த மாதிரி ஒரு அறிகுறியை காமிக்குது அது. ஓகே ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். நேயர் ஒருத்தவங்க இருக்காங்க. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க சார்? வணக்கம் வணக்கம். அரியாங்குப்பத்துலேருந்து கணேசன் பேசுகிறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்களோட டவுட் என்ன? டாக்டர் இருக்காங்க, கேளுங்க. டவுட் என்னன்னா, இப்போ நீங்க பேசினது தான். அதாவது எனக்கும், நான் வந்து ஆசிரியர் வந்து ரிட்டையர் ஆயிட்டேன். எனக்கும் அந்த எக்ஸாம்ல எழுதுறது போலையும், மறுபடியும் அதை எழுத முடியாம போனது மாதிரியும், ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாத மாதிரி இந்த மாதிரி கனவுகள் வந்துகிட்டே இருக்கு டாக்டர். அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இப்ப இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் பத்தி சொன்னீங்களே டாக்டர், அதுல எனக்கு இருக்கு. அதுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் என்ன கனெக்ஷன் கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். ஏன்னா எனக்கு இருந்துகிட்டு இருக்கு. அது வந்து நெவர் கியூரபிள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டேப்லெட் எடுத்தாதான் அது கியூர் ஆகுது. அப்புறம் மறுபடியும் ஆரம்பிச்சிருது. அப்புறம் சாப்பிட்ட உடனே மோஷன் போறது, இது மாதிரிலாம் இருக்கு. சரியா இதாகும், இதெல்லாம் நிறைய இருக்கு டாக்டர். இதை கொஞ்சம் சொல்லுங்க, அதை ரிலேட் பண்ணி சொல்லுங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் வந்து அதிகமாக செரிமான உறுப்பு ரீதியாக அறிகுறிகளை ஏற்படுத்தும். அதற்கு உண்டான டெஸ்ட் நீங்கள் எல்லா எண்டோஸ்கோபி, ஸ்கேனு, மற்ற எல்லா டெஸ்ட்டுகளும் எடுத்து எல்லாமே நார்மல் அப்படின்னா சைக்கலாஜிக்கலாக நம்ம அந்த பிரச்சனையை அணுகிறது நல்லது. அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு சைக்கலாஜிக்கலாக நம்ம ஆலோசனையும் ட்ரீட்மெண்ட்டும் நமக்கு தெரிந்து ஏதாவது பிரச்சனைகள் நம்மளை சுற்றி மன அழுத்தத்துக்கு உண்டான காரணங்கள் இருக்குதா இல்லையா, இல்லை வேறு மனநல பிரச்சனைகள், கோளாறுகள், தூக்கமின்மை, அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இருந்ததுன்னா அதை சரி பண்ணும்போது இந்த பிரச்சனை முழுமையாக சரியாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ. ஓகே, நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர். ஹலோ ஹலோ ஹலோ, சுப்பிரமணியம் பட்டாம்பாக்கம். எங்கேருந்து சார்? பட்டாம்பாக்கத்துலேருந்து சுப்பிரமணி பேசுகிறீங்களா? ஓகே, சொல்லுங்க சார், உங்களோட டவுட் என்ன? டாக்டர் இருக்காங்க, கேளுங்க. இந்த ஸ்ட்ரெஸ்னால இதெல்லாம் ஸ்டோரி மாதிரி சொன்னீங்க, அந்த மாதிரிலாம் அது மாதிரி மெசேஜ் அந்த மாதிரி கொஞ்சம் இருக்கு. அதனால வந்து அவங்களுக்கு வந்து சில இடத்துல வந்து இந்த ஸ்டோரி மாதிரி இருக்கு. அது டெம்பரரி தானுங்களா? இந்த ஸ்கின் பிரச்சனைகள், எஸ்பெஷலி அலர்ஜி சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி இந்த சோரியாசிஸ், இந்த எக்ஸிமான்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு ஒரு நீர் வடிதல் மாதிரி இருக்கும் காலில், மற்ற பாகங்களில் சொறி ஏற்பட்டு செதிலாக உறிஞ்சி அந்த மாதிரி நீர் வடி, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் ஃபுல்லாகவே, அலர்ஜி கண்டிஷன்ஸ் ஃபுல்லாகவே ஸ்ட்ரெஸ்ஸோட ரொம்ப உடன்பட்டு இருக்கும். ஸ்ட்ரெஸ் லெவல் குறையுது, மன அழுத்தம் குறையுது, மனப்பதட்டம், மனச்சோர்வுக்கு உண்டான அறிகுறிகள் இல்லாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்கின் கண்டிஷன்ஸ் வந்து ஒரு அமிக்கபிளாகவே கொண்டு போக முடியும், குறையும். ஆமாம், கண்டிப்பாக. சரிங்க சார். இது சமீபத்தில் தான் அந்த மாதிரி இருக்கு. ஆமாம், மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை சார். அதனால் அதோட உங்களுக்கு ரிலேட் ஆகிற மாதிரி தெரிந்ததுன்னா நீங்கள் அதற்குண்டான ஆலோசனையை மேற்கொள்ளலாம். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே டாக்டர், நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னீங்க ஏதாவது இதில் ஸ்ட்ரெஸ் இது மாதிரிலாம் இருக்கும்போது தூக்கமின்மை அந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ தூக்கமின்மை மற்றும் மன அழுத்தத்துக்கு என்ன தொடர்பு இருக்குது? நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம டெய்லியுமே அழுத்தத்துக்கு உட்படுறோம். ஓகே, நிறைய சவால்களை சந்திக்கிறோம். சவால்கள், எதிர்பார்ப்புகள், தேவைகளை பூர்த்தி செய்கிறது தான் நம்மளோட அனுதின வாழ்க்கை. ஸோ இதுக்கு எல்லாமே ஓய்வு, மனதிற்கும் உடலுக்கும் ஓய்வு அப்படிங்கிறது தூக்கத்தில் மட்டும்தான் கிடைக்குது. அது வெறும் பேச்சு வழக்கில் உள்ள ஓய்வு கிடையாது. அது கம்ப்ளீட்டாக ரிஃப்ரெஷ் ஆகி அடுத்த நாளைக்கு தயார்படுத்துறது. ஸோ அடுத்த நாள் ப்ரோக்ராம், அடுத்த நாள் சவால்களை சந்திக்கிறதுக்கு திரும்பியும் என்னென்ன தேவையோ அனைத்தும் அது தயார் நிலைக்கு ரெடி ஆகிறது தான் தூக்கம். ஸோ அதனால் தூக்கம் அப்படிங்கிறது ஹைலி எசென்ஷியல்.
குறிப்பாக அதை நாமே வந்து தள்ளி போடக்கூடாது. நமக்கு தெரிந்து என்னென்ன காரணங்கள்னால நாம் தூக்கத்தை கெடுத்துக்கிறோம், டிஸ்டர்ப் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அதை தவிர்த்துக்கிட்டு நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம், குறிப்பாக பர்டிகுலர்லி ஏர்லி டு பெட் ஏர்லி அப்படிங்கிற பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே டாக்டர், நிகழ்ச்சியில் அடுத்தது ஒரு நேயர் இருக்காங்க. ஹலோ ஹலோ ஹலோ, சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம் மேடம், விழுப்புரம் தண்டவாணி மேடம். விழுப்புரம்லேருந்து தண்டவாணி மேடம். ஓகே, சொல்லுங்கள் சார், உங்கள் டவுட் என்ன கேளுங்க டாக்டர் கிட்ட. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா சீசப்ரன் இருக்குது. டேப்லெட்ஸ் எடுத்து வரேன். சரி. என்ன இருந்தாலும் டேப்லெட்ஸ் தான் கொண்டு வந்தாரு. அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணாங்க, சரி சொல்ல மாட்டாங்க சார். நம்ம இந்த மாதிரி போய் பிரிஸ்கிரைப் சொல்லிட்டு மாசு சாப்பிட்டு சரி அப்படின்னு தான் சொல்றாங்க. தவிர என்ன சொல்யூஷன் சொல்ல மாட்டாங்க. இந்த சின்ன சின்ன விஷயம் தான் டெமோஷன் ஆகிறேன், டென்ஷன் ஆகிறேன், உடனே ஸ்மோக் பண்ண தோணுது. சில வேலைக்கு போனா கூட அங்க வேலைக்கு போற இடத்துல இந்த மாதிரி பேட் ஹேபிட் சொல்லிட்டு என்ன அனுப்பிடுறாங்க வீட்டுக்கு. எனக்கு சின்ன எமோஷன் டென்ஷன் ஆகுது, விரக்தி, இழப்பு, ஏமாற்றம், இதை நினைச்சு ஃபீல் ஆகி இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். வீட்டு சூழலையும் எனக்கு கூட துணையா இருந்தவங்க எனக்கு ஷேர் பண்ணதுக்கு முடியல, மனசை ஷேர் பண்ண முடியல என்னால. அவங்க இல்லஸ்டேட், அவங்க வந்து படிப்பறிவின்மை, அவங்க கிட்ட மனசை ஷேர் பண்ண முடியல. வீட்டை சுத்திக்கிற சூழ்நிலையும் சரியில்லை. இதனால வந்து இந்த ஸ்ட்ரெஸ் வீட்டுல வந்து அழுத்தமா வெளில போனா கொஞ்சம் ஃப்ரீடமா இருக்குது. வெளில போனாலும் சில பிரச்சனைகள் வருது. எமோஷன் ஆகிறேன், உடனே ஸ்மோக் பண்ண தோணுது சார். இது பேட் ஹேபிட்னு சொல்லிட்டு என்ன வேலையை விட்டு திட்டுறாங்க, அனுப்பிடுறாங்க சார். இதுக்கு சொல்லிட்டு சொல்லுங்க சார். ஸ்கிசோஃப்ரீனியா என்பது ஒரு மன பாதிப்புக்கு உள்ளான மேஜர் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம். அது ஒரு மனநல பாதிப்பின் நோய் தான். அதுக்கு மருந்து மாத்திரைகள் மிகவும் இன்றியமையாதது. அது மட்டும் தீர்வு இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் உண்டான சவால்கள், அனுதின பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது உங்களுக்கும் இருக்குது. இதில் நாம் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மேற்கொள்கிறதுக்கு நெகட்டிவான வழிமுறைகள், எஸ்பெஷலி ஆல்கஹால், ஸ்மோக்கிங், டொபாக்கோ, புகையிலை பழக்க வழக்கங்கள், இதை வந்து தவிர்க்கணும். அடுத்தது நீங்கள் கேட்டது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து என்னோடய பிரச்சனைகளை விவாதிக்கிறதுக்கு, டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு, ஆலோசனை பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, ஆட்களும் இல்லை, யாரும் நேரம் ஒதுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறீங்க. ஸோ மருத்துவ ரீதியாக ஆலோசனை அப்படிங்கிறது மனநல பிரச்சனைகளுக்கு சைக்காலஜிஸ்ட்னு இருக்கிறாங்க. அது எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே இருப்பாங்க அரசு மருத்துவமனைகளில். அவங்கள அணுகி நீங்கள் அந்த ஆலோசனை எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இது அரசாங்கம் வந்து ஆல் இந்தியா லெவல்லையும் சரி, அந்தந்த மாநிலத்துலேயும் சரி, மனநல பிரச்சனைகளை ஆலோசிக்கிறதுக்கு சிகிச்சை முறை அப்படிங்கிறது நேரில் பார்த்து நாம் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிறோம். ஆலோசனை பண்ணுவதற்கு 24 மணி நேரமும் வசதியுடன் கூடிய ஆலோசகர்கள் நியமிக்கப்பட்டு அந்த இலவச ஆலோசனை எண் 14416 அந்த எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்குன்னு டைம் ஒதுக்கி இதில் பயிற்சி பெற்ற ஆலோசகர்கள் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் உங்களோட பிரச்சனைகளை விவாதித்து என்னென்ன பாசிட்டிவான வழியில் நம்மளோட மன அழுத்தத்தை, பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் விவாதிக்கலாம். நீங்கள் ஸ்கீம், ஆமாம், அது எல்லா மாநிலத்திலையுமே இருக்குது. அவங்களே ஃபோன் பண்ணி கேட்டா நீங்க வந்து 100 வந்து தலைவா எண்ணுங்க, உங்க சிஸ்டா இருக்கும்போது தலைவா எண்ணுங்க, 1லேருந்து 100 வரைக்கும் இல்லை, 100 தலைவா 1 வரைக்கும் எண்ணுவாங்க அப்படின்ட்டாங்க. எது பண்ணாலும் எனக்கு மனசை வந்து ஷேர் பண்ண முடியல சார். எனக்கு அதான் சார் வீட்டில் வைஃப் பிரச்சனை ஷேர் பண்ண முடியல. மனநல பிரச்சனை இன்வால்வ் ஆகிறதுனால இதற்கு இன்னும் தீவிரமான ஆலோசனையும் அணுகுமுறையும் தேவைப்படும். அதனால் நீங்கள் எங்கே பார்க்குறீங்களோ அங்கேயே ஆலோசனை பண்ணுங்க. டேப்லெட்டும் முக்கியம்தான், கவுன்சிலிங்கும் கூட சேர்ந்து பண்ணணும். தேங்க்யூ. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர். ஹலோ ஹலோ ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம், வெளியூர்லேருந்து ராஜகோபால் பேசுகிறேன் மேடம். சொல்லுங்கள் சார், உங்கள் டவுட் என்ன டாக்டர் கிட்ட கேளுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கள். மன அழுத்தம் அதிகமாக வரும்பொழுது கை காலெல்லாம் ஒரே வேர்க்குது டாக்டர். சிவரியா இருக்குது. அப்புறம் அப்படியே ஒரு மாதிரி படப்படப்பு மாதிரி வருது சொல்லுதா. அப்புறம் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸேஷன் ஆச்சுன்னா கிளியர் ஆகுது டாக்டர். இதுல இருந்து எப்போ எப்படி மீண்டு வர்றது டாக்டர், எப்படி பண்ணணும்? ஆமாம், இது எவ்வளவு நாளாக இருக்குது? இது ஒரு 3 years இருக்குது டாக்டர். சரி, ஓகே. அதனால் இது மன அழுத்தம் வந்து மனப்பதட்டமாக வெளிப்பட ஆரம்பிக்குது. அதனோட அறிகுறி தான் நடுக்கம், படபடப்பு, வேர்ப்பு, இதெல்லாம். ஸோ இது எந்த மாதிரி சூழ்நிலையில் ஏற்படுது, எந்த விஷயங்கள் இதை ட்ரிகர் பண்ணுது அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் அந்த மாதிரி அறிகுறிகள் ஏற்படும் போது ரிலாக்ஸேஷன் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். மூச்சை மெதுவாக இழுத்து நம்மளையே ஒரு ரிலாக்ஸ்டு பொசிஷனுக்குள்ளே வச்சு ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுதல், அதுக்கப்புறம் மன இறுக்கத்தை குறைக்கிற மாதிரியான அந்த பயிற்சிகளை மேற்கொள்ளுதல், இது எல்லாமே இந்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக்னு போட்டு பார்த்தீங்கன்னா அந்த இதில் வரும் நெட்டில். அதை ஃபாலோ பண்ணும்போது கிராஜுவலாக குறைஞ்சி வந்துக்கிட்டே இருக்கும். தூக்கம்லாம் நல்லா இருக்குதா? இல்ல டாக்டர், தூக்கமும் மறுபடியும் சொல்லலாம், தூக்கமும் வரல டாக்டர். அப்படியே வந்த கூட முன்னாடி தூங்கிட்டு 2 மணி 3 மணிக்கு மேல அப்புறம் வராது தூக்கம். அதனால இதை நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் செய்ய வேண்டிய நடைமுறைகள், எஸ்பெஷலி வாக்கிங் போகிறது, அந்த ரிலாக்ஸேஷன் பயிற்சிகளை மேற்கொள்கிறது, மூச்சு பயிற்சி, யோகா செய்கிறது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி அதிகமாக ஆகும்போது இல்லை தீர்வு இல்லாதப்போ நீங்கள் மனநல ஆலோசனை பெறுவது மிக முக்கியம். ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் ஒன்றும் போக முடியாது டாக்டர், அங்கே. ஆமாம். நன்றி சார். நன்றி டாக்டர். நன்றி டாக்டர். நன்றி மேடம். நன்றி டாக்டர். இப்போ வந்து இந்த மன உளைச்சல் அதிகமாக இருக்கவங்க, ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கவங்க வந்து நிறைய சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இது உண்மையா? ஆமாம், மனநல பிரச்சனைகளில் அது மன அழுத்தமாகவும் இருக்கலாம், எந்த டைப் ஆஃப் பிரச்சனையும் இருக்கலாம். அதில் 2 விதமாக எக்ஸ்ட்ரீம்ஸாக இருக்கும். அதிகமாக தூங்குறது, இல்லை குறைவாக தூங்குதல், இல்லை தூக்கமின்மை. அதே மாதிரி அதிக சுறுசுறுப்பு, இல்லை அதிக களைப்பு, இல்லை ரொம்ப சோர்வாக காணப்படுது, இல்லை அதிகமாக பரபரப்பு டென்ஷனாக காணப்படுது. அதே மாதிரி தான் பசியின்மை, இல்லை அதீத பசி. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம்ஸில் 2மே வேரி ஆகும், வெளிப்பாடுகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ நம்ம ஃபால்ட்டியாக ஹேபிட்ஸ் டெவலப் பண்ணிக்கிடக்கூடாது. அந்த மாதிரி இருக்கும்போது அதற்குண்டான காரணத்தை நாம் அனலைஸ் பண்ணி அதே மாதிரி என்னதை சாப்பிடணும், ஹெல்த்தி ஃபுட் எதை அவாய்ட் பண்ணணும், ஜங்க் ஃபுட்ஸ், ஸ்பைசி ஃபுட், இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட், இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டோம்னா இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும். ஓகே டாக்டர். இப்போ இந்த மன உளைச்சலால் ஏற்படக்கூடிய தலைவலி, இந்த டயர்ட்னஸ்க்கெலாம் என்ன பண்ணலாம் டாக்டர்? ஸோ தசைகள் இருக்கிறதுனால டென்ஷன் ஹெட்டேக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸ்ட்ரெஸ்ஸு உண்டாக்குற ஒரு காமன் ப்ராப்ளம் டென்ஷன் ஹெட்டேக். அதனால் கண் எரிச்சல், தலைவலி, முன்னந்தலையில் வலிக்கிறது, இல்லை பேக் ஹெட் அப்படியே இழுத்து பிடிச்ச மாதிரி கழுத்தோடு சேர்ந்து ஒரு வலியை உணர்தல், இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும். இது வந்து எவ்வளவு நாளாக இருக்குது, என்ன காரணம், அதிகமாகிக்கிட்டே போகுதா அப்படிங்கிறத பார்த்து அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ரிலாக்ஸேஷன் டெக்னிக், எஸ்பெஷலி தசைகள் ரிலாக்ஸேஷனை உணர்றது, ரிலாக்ஸேஷன் பயிற்சி, ஜேக்கப்சன்ஸ் மசில் ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் அப்படின்னு இருக்குது. ஓகே, அந்த இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அதுக்குண்டான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே ஆன்லைன்லேயே வரும். ஓகே, அதை பார்த்து நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது அந்த இதிலிருந்து விடுபட முடியும். ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், உங்கள் டவுட் என்ன கேளுங்க, டாக்டர் இருக்காங்க. கண்டிப்பா டாக்டர், இந்த ஒற்றை தலைவலி இது வருவதற்கான ஒரு முக்கிய காரணம் அப்படிங்கிறது என்ன? ஒற்றை தலைவலிக்கு இப்ப இருக்கக்கூடிய நவீன சிகிச்சை முறைகள் அப்படிங்கிறது என்ன? அந்த இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது டிஃப்ரென்ஸ், பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு ஒற்றை தலைவலி வரும்பொழுது அதை ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் அப்படிங்கிறது மாறுபடுமா? எனக்கு இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர், நான் ரேடியோவில் கேட்டுக்கிறேன். ஓகே, ஒற்றை தலைவலி மைக்ரேனஸ் ஹெட்டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் மனநலம் சார்ந்த பிரச்சனைகளும் ஒரு முக்கியமான காரணமாக தான் இருக்குது இந்த தலைவலிக்கு. ஒன் ஆஃப் த காரணம். மற்றபடி அது நியூராலஜிக்கல் ப்ராப்ளமாகவும் இருக்கலாம், இல்லை நியூரோ சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமாகவும் இருக்கலாம். பெரும்பாலும் நியூராலஜிக்கல் ப்ளஸ் சைக்கலாஜிக்கல் 2மே கம்பைண்டாக தான் இருக்கும். இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் மாதிரி இது வந்து அந்த அறிகுறிகள், ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தத்தோட அறிகுறிகள் இந்த தலைவலி ரீதியாக வெளிப்பட ஆரம்பிக்குது. ஸோ பேசிக்காக தலைவலிக்கு உண்டான மற்ற காரணங்கள், டெஸ்ட்டு, ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்து எல்லாமே நார்மலாக இருக்கும்போது இதை நாம் மன ரீதியாகவும் இதை ஆலோசனை பண்ணி இதற்கு எதுவும் காரணங்கள் உண்டா, நீண்ட நாள் மன அழுத்தம் இருக்குதா, இல்லை மற்ற மனநல பிரச்சனைகள் எதுவும் இருக்குதா, தூக்கமின்மை இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து நாம் அதற்குண்டான சிகிச்சையும் ஆலோசனையும் எடுத்துக்கிட்டோம்னா இதிலிருந்து வெளிவர முடியும். இப்போது நம்ம அதிகமாக வந்து மொபைல் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, எல்லாருமே வந்து மொபைல் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மொபைல் பயன்படுத்துறதால ஏற்படக்கூடிய மன உளைச்சல் அது எப்படி சரி செய்யலாம் டாக்டர்?
பெரும்பாலானவர்கிட்ட கேட்டால் ரிலாக்ஸேஷனுக்காக இதை யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. பட் அது கொடுக்கறது உண்மையான ரிலாக்ஸேஷன் இல்லை, அது வந்து ஒரு ஃபால்ஸ் ரிலாக்ஸேஷனை தான் கொடுக்கும். சூடோ ரிலாக்ஸேஷன், சூடோனா ஒரு மாயையான ஒரு ரிலாக்ஸேஷன். இப்போ நாம் வந்து இப்போ ஸ்கூலில் படிக்கும்போது விளையாடுறோம், இஷ்டம் போல் விளையாட விட்டாச்சுது. ஸ்கூல் முடிஞ்சு ஒரு 2 hours விளையாடுறாங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்ம கூப்பிட்டாலும் பெற்றோர்கள் கூப்பிட்டாலும் அந்த விளையாட்டு கட் ஆகிடும். ஆமாம். ஏன்னா உடலும் சோர்வடையும், அதுக்கப்புறமா தண்ணி தாகம் எடுக்கும், உடல் தேவைகள் ஏற்படும். ஸோ அதனால் டைம் எல்லாத்தையும் கருதி ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்துடுவாங்க. வந்தவங்க அந்த பிள்ளைங்க சோர்வாக காணப்பட மாட்டாங்க. அடுத்தது ஃப்ரெஷ்ஷாக அவங்க பாடத்தை எடுத்து படிக்க ஆரம்பிப்பாங்க. இது ஒரு மொபைலை சாயந்தரம் 4 மணிலேருந்து 6 மணி வரை யூஸ் பண்ண பிள்ளைங்க கிட்டேருந்து அதை ஸ்டாப் பண்ணுறது பெரிய கஷ்டமாக இருக்கும். அவங்கள வைக்கவும் மாட்டாங்க. அதே நேரத்தில் அடுத்த டாஸ்கில் கவனம் செலுத்துறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கஷ்டமான காரியம். அதைத்தான் நான் முதல்ல சொன்னேன், ஃபால்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுக்கும் அப்படின்ட்டு. ஃபால்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த ரிலாக்ஸேஷன் எதுவுமே கிடைக்காது. மேலும் மேலும் ஒரே பொசிஷனில் இருந்து தசை இருக்கும், இது எல்லாமே அதிகமாகிக்கிட்டு தான் போகும். அதுக்கப்புறம் அது வந்து நம்மளோட மனதை எஸ்பெஷலி சிந்திக்கிற திறனை வந்து குறைத்து கொண்டே தான் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஆக்டிவ் ப்ராசஸ் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி மீடியாவில் பார்க்கும்போது கேட்கும்போது நம்மளோட கற்பனை திறன், இமேஜினேஷன் ஓரளவுக்கு டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கும். பார்க்கும்போது எவ்ரிதிங் அதுவே வந்து உழுது. ஸோ ஆக்டிவ் ப்ராசஸ்க்கு எதுவுமே இல்லை. அடுத்தது புஸ்தகத்தை எடுத்து படிக்கிறதுங்கிறது ஒரு ஆக்டிவ் ப்ராசஸ். ஒரு பேசிவ் ப்ராசஸ்லேருந்து ஆக்டிவ் ப்ராசஸ்க்குள்ளே போகும்போது தே ஃபைண்ட் இட் மோர் டிஃபிகல்ட். அதனால் எலக்ட்ரானிக் மீடியா அப்படிங்கிறது பாசிட்டிவான வழியில் அதிலிருந்து நாம் எடுத்துக்கிட்டு நம்மளோட அப்டேட் க்ரோத்துக்காக யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி அதை ரிலாக்ஸேஷனுக்காக யூஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கவனம் தேவை. டைம் லிமிட்டை நாமே செட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே டாக்டர். இப்போ வந்து அதிகமான மன உளைச்சலில் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க வந்து அவங்களோட நார்மல் ஏஜில் இருக்கிறத தாண்டி ஓவர் ஏஜ்டாக தெரிவாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? ஆமாம், உடலில் மாற்றங்கள் சில பேரை பார்த்த உடனே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்கிறோம் இல்லையா? என்ன நீண்ட நாளாக கொஞ்ச நாள் ஒரு 3 மாதம் 6 மாதம் கழித்து பார்க்குறவங்கள சில பேர் கேட்பாங்க, என்ன ரொம்ப மெலிஞ்சிட்ட, எதுவும் பிரச்சனையா, சுகர்லாம் செக் பண்ணியா, உடம்புல வேறு எதுவும் பிரச்சனை இருக்குதா பாரு அப்படின்னு திரும்ப சொல்லுவாங்க. நானும் எல்லாம் பார்த்துட்டேன், எல்லாமே நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ஒரு காரணம் அப்படிங்கிறது அந்த ஓவரால் அப்பியரன்ஸ்லேயே ஒரு சேஞ்சஸ் உண்டாக்கும். எடை குறைதல், ஒரு பொலிவுற்று காண்றது, பொலிவற்ற ஒரு தோற்றம் அப்படிங்கிறது ஆப்வியஸாக தெரியும். அதை வந்து டெய்லி பார்க்குறவங்களால மேக் அவுட் பண்ண முடியாது. கொஞ்சம் கேப் விட்டு பார்க்குறவங்களுக்கு அது வந்து ஈஸியாக பிக்கப் பண்ணிவிடுவாங்க. ஓகே டாக்டர். இப்போ இந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு இயற்கையான வழிகள் நீங்கள் எந்த மாதிரியான வழிகள்லாம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க டாக்டர்? ஸோ ரிலாக்ஸேஷன் டெக்னிக் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது டெய்லி பேசிஸில் நாம் ஃபாலோ பண்ணுறோம், வீக்லி பேசிஸில் ஃபாலோ பண்ணணும், மந்த்லி பேசிஸில் ரிலாக்ஸேஷன், அதுக்கப்புறம் குவார்ட்டர்லி பேசிஸ், ஆனுவல் பேசிஸில் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. வருஷத்துக்கு ஒரு முறை செய்கிற காரியங்களை டெய்லி செய்ய முடியாது. இப்போ ஒரு டூர் போகிறோம் அப்படின்னா டெய்லி வாரத்துக்கு ஒரு தடவை டூர் போயிட்டு இருக்க முடியாது. ஸோ அது வந்து ஒரு குவார்ட்டர்லி பேசிஸ்லேயோ ஆனுவல் பேசிஸ்லேயோ அது ஒரு டைப் ஆஃப் ரிலாக்ஸேஷன். டெய்லி பேசிஸில் உள்ள ரிலாக்ஸேஷன். ஸோ மெயின் திங் வந்து நம்மளோட டைம் ஷெடியூலை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறது. பல வேலைகளை நாமளே செய்கிறோம் அப்படின்னு இழுத்து போட்டுட்டு நாமளும் செய்கிற அளவுக்கு செய்துக்கிட்டு இருந்தோம். நம்மளால் கோப்பப் பண்ண முடிஞ்ச அளவுக்கு கோப்பப் பண்ணோம். பட் இப்போ என்னையால் முடியலை, இட் இஸ் டேக்கிங் டால் அவுட் ஆஃப் மீ, எனக்கு ரொம்ப அழுத்தம் கொடுக்குது, எனக்கு ரிலாக்ஸேஷன் டைமே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தேவையில்லை. ஸோ அதனால் 24 hours தான். அதில் ரெஸ்ட்டு ஸ்லீப்புங்கிறது கம்பல்சரி. ஆஃபீஸ் ஹவர்ஸ், ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படிங்கிறது, ஸ்கூலிங் ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு சைடு போயிடுது. ஸோ கிடைக்கப்பட்ட மற்ற நேரத்தில் நான் ரிலாக்ஸேஷனுக்கு என்ன டைம் ஒதுக்குறேன், அந்த ரிலாக்ஸேஷன் டயத்தை நான் முழுமையாக உணர முடியுதா? அந்த ரிலாக்ஸேஷன் டயத்துலேயும் நான் செய்கிற காரியத்தை செய்துக்கிட்டு வேறு எதையோ யோசித்துக்கிட்டு அடுத்தது அங்கே போகணும் இங்கே போகணுன்ட்டு நான் தியானமும் மூச்சு பயிற்சியும் இல்லை யோகாவும் செஞ்சுக்கிட்டு இருந்தால் அதில் யூஸ் இல்லை. ஸோ அந்த டைமை முழுக்க நாம் ரிலாக்ஸேஷனை உணர்கிறோம். அந்த டைம் ஃப்ரீ டைம், ரெஸ்ட் டைம். ஸோ மற்ற எந்த ஒரு திங்கிங்கும் இல்லை. பிரச்சனைகள் இருந்தாலும் நான் வந்து முழுமையாக அதை அந்த ரிலாக்ஸேஷனை உணர்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். இதுதான் டெய்லி பேசிஸில் இருக்கிற ரிலாக்ஸேஷன். ஃபால்ட்டி வே ஆஃப் ரிலாக்ஸேஷன்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. டென்ஷனாக இருக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு புகையை போடுறது, தம் பிடிக்கிறது, ஆமாம் அடிக்கடி டீ குடிக்கிறது. அடிக்கடி டீ குடிக்கும்போது நமக்கு அந்த பசியற்ற தன்மை உண்டாக ஆரம்பிக்கும் உடம்புல. அதே மாதிரி மது பழக்கத்துக்கு ஆளாகிறது, இதெல்லாமே ஃபால்ட்டி வே ஆஃப் கோப்பிங்.
அதெல்லாம் வந்து ஒரு ஃபேக் தான் நமக்கு. ஆமாம். சில பேர் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படுறதே உணர முடியாது. ஓகே. மற்றவங்க பார்த்து சொல்லுவாங்க, நீ ரொம்ப டென்ஷனாக இருக்கிற, இப்போ முந்தி மாதிரி இல்லை, உங்ககிட்ட மாற்றங்கள் தெரியுது, கோவப்படுற, பரபரப்பாக இருக்கிற, டென்ஷனாகி சின்ன விஷயத்துக்கு எரிஞ்சு விழுற, என்னங்கிறத கவனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நாம் எதனால் நமக்கு எக்ஸ்ட்ரா பேர்டன் என்ன, எந்த சோர்ஸ்லேருந்து வருது, எதனால் ஸ்ட்ரெஸ் ஆகுறோம் அப்படிங்கிறத ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இதை மாதிரி பெரும்பாலும் நிறைய பேருக்கு வந்து ஒரு நேயர் கூட சொன்னார், யார்கிட்ட ஆலோசிக்கிறதுனே தெரியல, யாருமே இல்லை ஆமாம் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி கட்டத்தில் நிறைய பேர் இப்போ இருக்கிறோம். கம்யூனிகேஷன் வித் த ரைட் பர்சன், மனசு விட்டு பேசணும். அதே மாதிரி நாமளும் நம்ம குடும்பத்துலேயும் சரி, நம்ம வேலை செய்கிற இடத்துலையும் சரி, நட்பு வட்டாரத்துலேயும் சரி, யார்கிட்டையாவது மாற்றங்கள் தென்படும் போது நாமளே வந்து ஒரு கான்வர்சேஷனை இனிஷியேட் பண்ணுறது நல்லது, ஒரு பாசிட்டிவ் நோட்டில். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக மன அழுத்தத்திற்கு ஆளாகிறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து பெற்றோர்கள் எந்த விதத்தில் உதவியாக இருக்கலாம்? ஸோ அவங்களோட மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு பெற்றோர்களோட பங்கு மெயினாக ஸ்கூலிங் டைம், எஜுகேஷன் போர்டு, கவர்மெண்ட் அப்படிங்கிறது, கல்வித்துறைங்கிறது ஒரு குறிப்பிட்ட டைம் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. அந்த டைமை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு மில் ஒர்க்கர்ஸ், தொழிலாளிகள் மாதிரி 8 மணி நேரத்துக்கு மேலாக பள்ளியில் அடைத்து வைத்து அவர்களை வைத்திருப்பது எந்த காரணம் கொண்டும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகே. இந்த பப்ளிக் எக்ஸாம் அந்த மாதிரிலாம் வரும்போது 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பித்து நான் சொன்ன மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எக்ஸ்ட்ரா டைம்ங்கிற பேரில் விருப்பப்படும் பெற்றோர்கள் விருப்பப்படும் மாணவர்களை வைத்திருப்பது ஓகே, விருப்பம் இல்லாதவர்களை உள்ளே வைத்து கம்பல்சரியாக வைத்திருப்பது அவசியமற்றது. அடுத்தது 2வது படிப்பு, கல்வி அப்படின்னு வரும்போது அவங்கவுங்களோட கெப்பாசிட்டிக்கு படிக்கிறாங்க. ஸோ இன்புட்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா, அது கல்வி ஸ்கூல் மூலமாக வர்றது. வீட்டில் ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது பெற்றோர்களின் கடமை. படிக்கிறதுக்கு உண்டான டிஸ்டர்பன்ஸ் இல்லாத சிச்சுவேஷனை ஏற்படுத்தி கொடுக்கறது. மற்றபடி எதிர்பார்ப்பு, கம்பேரிசன் அப்படிங்கிறது நம்மளோட எதிர்பார்ப்பை பிள்ளைகள் மேலேயோ மற்ற மாணவர்கள் மேலேயோ திணிக்கக்கூடாது. கம்பேர் பண்ணுறது, பெர்ஃபார்மன்ஸ் கம்பேரிசன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கக்கூடாது. எந்த 2 பேரும் யூனிஃபார்மாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும், அது விளையாட்டாக இருக்கலாம், மியூசிக்காக இருக்கலாம், இப்போ படிப்பாக இருக்கலாம். பெர்ஃபார்மன்ஸுங்கிறது இண்டிவிஜுவல் வேரி ஆகும். அந்த இண்டிவிஜுவல் வேரியேஷனை வி ஹாவ் டு அக்செப்ட். அதை எந்த வழியில் இம்ப்ரூவ் பண்ணலாம், ஒருத்தரோட ஓன் பெர்ஃபார்மன்ஸை தான் இம்ப்ரூவ் பண்ண முடியும். இமேஜினரி டார்கெட், கம்பேரிட்டிவ் டார்கெட்டை ரீச் பண்ணணும்னு நினைக்கிறது தேவையற்றது. அது மன அழுத்தத்தை தான் கொடுக்கும். ஓகே. மோஸ்ட்டாக கம்பேர் பண்ணுறதால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய மன அழுத்தங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது. நேர்களே கேட்டுட்டு இருக்கீங்க ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம கூட இருக்காரு புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையின் மனநல மருத்துவர் டாக்டர் கே பாலன் அவர்கள். நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேயர். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், யார் பேசுறீங்க? இளமங்கலம் முருகன் பேசுறேன் மேடம். ஓகே, சொல்லுங்க சார், உங்க டவுட் என்ன? டாக்டர் இருக்காங்க, கேளுங்க. இது வருஷம் கணக்கில் வந்து டாப்லைட் டைட் வரும்னு சொல்லி இருக்காங்க. டாக்டரே சார் சொன்னாரு, எனக்கு அரசாங்க டாக்டரு என்ன வரும் செக் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு சாரு. இல்லை சார், நீங்க பேசுறது சரியா புரியல, கொஞ்சம் கிளியரா பேசுங்க. டைஃபாய்டா? 2 வருஷமா மெடிசன் எடுத்திருந்தா டைட் செக் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்டிருந்தாரு, அரசாங்க டாக்டர். டைஃபாய்டு வியாதி வரும்னு சொன்னாங்களா? ஆமாங்க சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள். அந்த மாதிரி மருந்து உட்கொள்வதால் டைஃபாய்டு வியாதி வராது. டைஃபாய்டு வியாதிங்கிறது ஒரு கிருமியினால் ஏற்படுறது. அதற்கு சிகிச்சைகள் இருக்குது, அது முழுமையாக சரியாயிரும். அவர் எழுதி கொடுத்தாரு சார், இதுக்கு போய் செக்அப் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தாரு. நீங்க மாத்திரை தந்துட்டு நான் மாத்திரை வாங்க போயிருந்தேன். அப்போ 2 வருஷமா சாப்பிட்டு எவ்வளோ நாளா சாப்பிட்டு வரீங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. 2 வருஷமா சாப்பிட்டு வரேன் சார் அப்படின்னா. சரி, டைஃபாய்டு செக் பண்ணீங்களா என்னன்னு கேட்டிருந்தாரு. இல்லைங்க சார் அப்படின்னா, நான் டெஸ்ட்டுக்கு தராட்டம், ஏன்னா 2 வருஷமா மாத்திரை சாப்பிட்டு வரீங்க, இதனால கூட டைஃபாய்டு வரும் அப்படின்ட்டு சார் சொல்லியிருந்தாரு. அது எழுதி கொடுத்தாரு, இப்போ செக்அப் பண்ணணும். நீங்கள் சொல்கிற டைஃபாய்டுங்கிறது மருந்து மாத்திரை உட்கொள்றதுனால வர்றதில்ல. அது யாருக்கு வேணாலும், எந்த வயதினருக்கு வேணாலும், எப்போ வேணாலும் வரலாம். அது ஒரு தொற்று கிருமியினால் வர்றது. நீங்கள் சொல்கிறது தைராய்டு ப்ராப்ளமாக இருக்கலாம். அதான் சார் சொன்னாரு. அதான் சார் எனக்கு சொல்ல தெரியல. சரி சரி, தைராய்டு ப்ராப்ளம்ங்கிறது அது ஒரு ஹார்மோன் குறைபாடு. அதற்கு உண்டான டெஸ்ட்டை எடுத்து பார்த்துக்கலாம். அப்படிங்களா சார்? அதே ஒரு மன அழுத்தமா இருக்குது சார். இப்போ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது சுகர் டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான், அதை எடுத்து பார்த்துக்கோங்க. அப்படி அதான் சார். இப்போ அதான் இங்கே பார்த்துக்கலாமான்னு கேட்டதுக்கு, இங்கே பார்க்க முடியாது, வெளியில தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எல்லா அரசு மருத்துவமனையிலுமே அந்த வசதி இருக்குது புதுவையில். நீங்கள் இங்கே டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கலாம். சரிங்க சார், நன்றி சார். தேங்க்யூ.
ஸோ டாக்டர், இப்போ இந்த மன அழுத்தத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னும்போது அவங்கள வெளியில் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும்? அதனால் அவரோட அறிகுறிகள், அவர் அழுத்தத்தில் இருக்கிறாருங்கிறத நாம் முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி நாம் அவருக்கு ஆலோசனை சொல்கிறோம். அவருக்கு ஒரு சப்போர்ட்டிவான ரோல் ப்ளே பண்ணுறோம். இப்போ குடும்ப நபர்னால் சப்போர்ட்டிவ் ரோல் ப்ளே பண்ணணும். அவர் கூடயே சேர்ந்து அவருக்கு பிரச்சனைகளை அதிகப்படுத்துகிற மாதிரியான காரியங்களில் ஈடுபடுத்துறது, இல்லை மேலும் அழுத்தத்தை கொடுக்கறது. எஸ்பெஷலி இது வந்து குடும்பத்தில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். கணவன் மனைவிக்கு இடையே இந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். ஓகே. ஸோ பரஸ்பரம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ஒருத்தர் புரிதல்ங்கிறதே சிரமமாயிடும். அதனால் இன்னொருத்தர்கிட்ட ஏற்படுற மாற்றங்களை கரெக்டான வேலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதற்கு பாசிட்டிவாக அதிலிருந்து மீட்டு கொண்டு வர்றதுக்கு ஒவ்வொருத்தரும் முயற்சி எடுக்கணும். ஓகே டாக்டர், இப்போ வந்து இப்போ ஒருத்தவங்களுக்கு மன அழுத்தம், இந்த மன உளைச்சல் அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங்லேயே அது சரியாயிடுமா, இல்லை வந்து எப்போ நாம் வந்து மெடிசன் எடுக்கக்கூடிய? ஆமாம், ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் அப்படிங்கிறது ட்ரீட்மெண்ட்டு அப்படிங்கிறது அதில் மெயினாக நீங்கள் சொன்ன மாதிரி ஆலோசனை, கவுன்சிலிங் தான். பிரச்சனையை முழுமையாக விவாதித்து அதற்கு உண்டான தீர்வுகளை ஆலோசித்து அதனுக்கு ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டு அதை ஒரு பீரியட் ஆஃப் டைம் ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஸோ அதில் ஒவ்வொருத்தரோட அந்த எண்ணங்கள், அதுலேயும் மாறுபாடுகள், பிஹேவியர், ஒரு விஷயத்தை, ஒரு ப்ராப்ளத்தை புரிஞ்சிக்கிறதுல ஏற்படுற தவறான கருத்து, கண்ணோட்டங்கள், இதெல்லாம் விவாதித்து இதையும் மாற்றி அமைக்கும்போது அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு உதவியாக இருக்குது. இது சில பேருக்கு எஸ்பெஷலி தூக்கம் அதிகமாக டிஸ்டர்ப் ஆகுது, உடல் உபாதைகள் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஆரம்பகட்ட அந்த ஆலோசனை சிகிச்சைகள் பலன் அளிக்கலை அப்படிங்கிறப்போ நெக்ஸ்ட் லெவல் மெடிசின்ஸ் மூலமாக ட்ரீட் பண்ணலாம். நேயர் சொன்னார் இல்லையா தைராய்டு பிரச்சனை அப்படின்னு. ஸோ இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸிங்க்கும் இந்த மன உளைச்சலுக்கும் எந்த மாதிரியான தொடர்பு இருக்கு? உடலும் மனமும் ஒன்றோடு ஒன்று இணைந்து தான் செயல்படுது. நம்ம முதல்ல பார்த்த மாதிரி மனநல பிரச்சனைகள் உடல் ரீதியாகவும், உடல்நல பிரச்சனைகள் மன அழுத்தத்தையும் உண்டாக்கும். அதனால தைராய்டு அப்படிங்கிறது காமனான ஹார்மோன் பிரச்சனைக்கு ஹார்மோன் ப்ராப்ளத்துக்கு வரும். தைராய்டு ஃபங்க்ஷன் குறைகிறது அப்படிங்கிறது. ஸோ அது வந்து மனநல பிரச்சனையும் மன ரீதியாகவும் வெளிப்பாடுகளை உண்டாக்கும். எஸ்பெஷலி ரொம்ப சோர்வாக இருக்கிறது, மந்தமாக காணப்படுறது, பசியின்மை, அதிகமான தூக்கம் இல்லை குறைவான தூக்கம், எடை கூடுதல், பெண்களுக்கு எஸ்பெஷலி மாதவிலக்கில் கோளாறுகள் ஏற்படுது, அதிகமான போக்கு அந்த மாதிரி ஏற்படுறது, இல்லை சீராக வராது, எக்ஸ்பெக்டட் டேட்ஸில் வராமல் இந்த மாதிரி மாற்றங்கள் இருக்கும். இதெல்லாமே தைராய்டுக்கு உண்டான ஹார்மோன் இம்பேலன்ஸுக்கு உண்டான அறிகுறிகள். அதனால் தைராய்டு ஹார்மோன் பரிசோதித்துக் கொள்வதுங்கிறது மனநல பிரச்சனைகளில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. பொதுவாக இந்த மன அழுத்தம், மன உளைச்சல் வராமல் தடுக்கிறதுக்கு உங்களோட ஆலோசனை? அதனால் அன்னன்னைக்கு உண்டான வேலைகளை டைம் ஷெட்யூல் படி கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறது. பேலன்சிங் அவர் டெய்லி எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அது படிப்பாக இருக்கலாம், இல்லை வேலையாக இருக்கலாம், அதை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிடணும். நம்ம தான் இன்றைக்கே செய்தாகணும், எல்லாத்தையும் இன்றைக்கே முடிச்சிடணும் அப்படிங்கிறது தேவையில்லை. ஸோ இன்றைக்கி என்ன முடியுமோ அந்த கொடுக்கப்பட்ட டைமுக்குள்ளே நிதானமாக நம்ம மிஸ்டேக் இல்லாமல் ஒரு காரியத்தை முடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான டைமை எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கு உண்டான ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன், ஜஸ்டிஃபிகேஷன் இதெல்லாம் கொடுக்குறோம். அன்றாட ரிலாக்ஸேஷனை கண்டிப்பாக உணரணும். ஸோ அவங்கவுங்களுக்கு என்னென்னது ரிலாக்ஸேஷனை கொடுக்குதோ, பாசிட்டிவான வழியில், நெகட்டிவான வழியில் இல்லை, அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய தூக்கத்தை என்றைக்குமே மெயின்டைன் பண்ணணும். தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம். ஓகே, மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ஏதாவது உணவுகள், டயட் ஏதாவது இருக்கா? ஸ்பெசிஃபிக்காக அதை குறைக்கிறதுக்கு அப்படின்ட்டு ஒன்றும் இல்லை. உடல் ஆரோக்கியத்திற்கு பரிந்துரைக்கப்பட்ட எல்லா ஃபுட்ஸுமே மனநலத்துக்கும் உகந்தது. சீசனல் ஃபுட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, அதையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறோம். நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நேயர்களோட சந்தேகங்கள் மற்றும் நாங்கள் கேட்ட கேள்விக்கும் நிறைய விளக்கங்கள் தந்தீங்க. நன்றி டாக்டர். தேங்க்யூ. நன்றி. நேயர்களே, இதுவரை ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் மன அழுத்தம், மன உளைச்சல் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தந்தவர் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையின் மனநல மருத்துவர் டாக்டர் கே பாலன் அவர்கள்.